நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும் தேவ செய்தியினுடைய தலைப்பு, விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும். விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று வசனம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு விசுவாசம் பிரியப்படுத்தும் என்ற தலைப்புல தேவ செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணமடையாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டதினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடம் சேருகிறவன் அவர் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு சில முக்கியமான ஒரு 4 விஷயங்களை இந்த காலை வேளையில உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். 4 முக்கியமான விஷயங்கள். முதலாவதாக, faith means walking with God. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது தேவனோடு சஞ்சரிப்பது, தேவனோடு நடப்பது என்பதை நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம தேவனோடு ஏனோக்கு நடந்தான் என்பதை நம்ம பார்க்கலாம். தேவனோடு ஏனோக்கு நடந்தான். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல, ஆதியாகமம் 5:22 தேவனோடு ஏனோக்கு நடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருடங்கள் தேவனோடு நெருங்கி உறவாடி கொண்டிருந்து, அப்படின்னா அவனோ தேவனோடு நடந்து மகன்களையும் மகள்களையும் பெற்றெடுத்தான். ஏனோக்குடைய நாட்கள் எல்லாம் 365 வருடங்கள். ஏனோக்கு தேவனோடு நெருங்கி உறவாடி கொண்டிருந்த போது காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வசனம் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். 300 வருடங்கள் ஒரு மனுஷன் தேவனோடு நடந்து கொண்டே இருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனோடு நடக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னா ஒன்னா நடக்க முடியாது. 2 பேரும் ஒன்னா நடந்து போறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்துல அவங்க ஒத்துமையா இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க தேவனோடு ஏனோக்கு நடந்தான் அப்படிங்கிற வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவனோடு அவன் நெருங்கி உறவாடி கொண்டிருந்தான் 300 வருடங்களாக அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இங்க வசனம் சொல்கிறது, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருடங்கள். அப்ப 365 வருஷங்கள் அவன் வாழ்ந்தான் என்றால், 300 வருடங்கள் அவன் தேவனோடு நெருங்கி வாழ்ந்தானே என்றால், 65 வருடங்கள் என்ன செய்யல, அவன் தேவனோடு நெருங்கி வாழவில்லை. மெத்துசலா பிறக்கு வரை அவன் அப்படி இருக்கவில்லை. ஒருவேளை ஆண்டவரை விசுவாசிக்காம மற்ற ஜனங்களை போலவே அவன் வாழ்ந்திருக்கலாம். இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய மனசு மாறிவிட்டது. அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பித்தான் என்று கூட நாம எடுத்துக்கொள்ளலாம். தேவனோடு உறவு வைத்திருப்பதுதான் ஆண்டவரோட சஞ்சரிப்பது, ஆண்டவரோட நடப்பது. தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் ஆண்டவரோடு கூட நடப்பது என்று பொருள். அருமையானவர்களே, ஆண்டவரோட நடக்கிறதுனா என்ன அப்படின்னா, சேம் டைரக்ஷன்ல அவர் எந்த வழியில கூட்டு போறாரோ அதே வழியில நடப்பதுதான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறதுனா என்ன அப்படின்னா, அவன் சொல்ற டைரக்ஷன்ல நாம போகாம இருக்கிறதா, ஆண்டவர் காட்டும் வழியில போறதா. அவன் பைபிளை வாசிக்காதீங்கன்னு சொன்னா, பைபிளை வாசிச்சீங்கன்னா பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. அவன் ஜெபம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. சர்ச்சுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சர்ச்சுக்கு போனீங்க அப்படின்னா பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. ஸ்மால் சின்ன சின்ன பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறதுனா அப்படியே முழங்கால் பட்டு இயேசுவின் நாமத்துல உன்னை விரட்டுறேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. நீங்க ஒருவேளை ஒரு இடத்துல பொய் சொல்ற மாதிரி வரும், ஆனா நீங்க பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது. ஒரு சில இடத்துல கோபத்துல ஏதாவது ஒண்ணு பேசணும் அப்படின்னு உங்க மனசுல வரும். அப்ப நீங்க பேசாம, நீங்க மற்றவங்களை ஹர்ட் பண்ணாம நீங்க இருந்தீங்க அப்படின்னாவே அதுவே என்னது, பிசாசுக்கு ஏத்து நிற்பது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஏனோக்கு என்ன செஞ்சா அப்படின்னா, 300 வருடங்களாக ஆண்டவர் காண்பித்த அந்த திசையிலேயே அவன் நடந்து போய்கிட்டே இருந்தான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடு உறவாடி சஞ்சரித்தான், பிள்ளைகளை பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம்.
தேவனோடு உறவாடி சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே அவன் மகன்களையும் மகள்களையும் பெற்றெடுத்தான். அப்படின்னா தேவனோடு கூட உறவாடி சஞ்சரிப்பதற்கு ஒருத்தன் துறவி ஆகணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை பைபிள்ல சொல்ல. அவன் பிள்ளைகளோட அவன் என்ன செய்யலாம், திருமண பந்தத்துல இருக்கலாம், மனைவியோட சந்தோஷமா இருக்கலாம், பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம். ஆனா தேவனோட என்ன செய்ய முடியும், அவன் வந்து உறவாடி கொண்டிருக்க முடியும் அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு நாம எங்கேயாவது இமயமலையில போயிட்டு கொஞ்சம் தேவனோட உறவாடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம திடீர்னு நான் என்ன செஞ்சேன், நான் துறவி ஆயிட்டேன், நான் சன்னியாசி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனோட உறவாடுவதற்கு நான் நேரம் எடுக்கிறேன் அப்படிங்கிறத பாக்குறோம். அருமையானவர்களே, ஒருவன் வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள், ஒரு குடும்ப பொறுப்பு என்ன, பிள்ளைகளை வளர்ப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மனைவியை வந்து எப்படி காப்பாற்றுவது, அவங்களை எப்படி அவங்களுக்காக அவங்களை எப்படி பராமரிப்பது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம ஒருத்தன் தேவனோட சஞ்சரித்தான் அப்படின்னா அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து பாதி தான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டு, பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு, வீட்டையும் பார்த்து கொண்டு, உலகத்துல உள்ள சவால்களை எல்லாம் சந்தித்து கொண்டு அவன் வந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருப்பானே என்றால் அவன் ஒரு முழுமையான விசுவாசி அப்படின்னு சொல்லுவேன். எனவே நீங்க என்னடா இது வாழ்க்கை, பேசாம நம்ம துறவியா போயிருக்கலாமே அப்படிலாம் நினைக்காதீங்க. பேசாம இமயமலைக்கு போயிருக்கலாமே அப்படின்னு இல்ல சிலர்லாம் சொல்றத பார்த்துருக்கேன். ஏன்டா நம்ம திருமணம் பண்ணோம் அப்படின்னு, ஏன் புள்ள வந்துச்சு, இன்னொன்னு பிறக்க போதே என்ன பண்றது அப்படின்லாம் சிலர்லாம் யோசிக்கிறாங்க. அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. நாம வந்து இந்த குடும்ப வாழ்க்கையில இருந்து கொண்டே நாம் என்ன செய்ய முடியும், நிச்சயமாக ஆண்டவரோட உறவாட முடியும். சிலர்லாம் நினைக்கிறாங்க, இந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது மனைவி கணவன் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள உறவு வந்து ஒரு அழுக்கானது, தீட்டானது, அசிங்கமானது, அது பரிசுத்தம் இல்லாதது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, திருமண மஞ்சம் வந்து ஆண்டவருடைய பார்வையில பரிசுத்தமானது என்று வசனம் சொல்லிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதை வந்து அதனுடைய பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவரோடு நாம சஞ்சரிக்கிறோம் என்று பொருள். அருமையானவர்களே, நாம கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருத்தவங்களுக்கு உண்மையா இருப்பதே ஆண்டவரோட என்ன செய்யுது, சஞ்சரிப்பது என்று பொருள். சோ இங்கே ஏனோக்க நாம பார்க்கிறோம், அவன் ஆண்டவரோடு சஞ்சரித்தான், மகன்களையும் மகள்களையும் அவன் பெற்றெடுத்தான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்பதை நம்ம மறந்து விடவே கூடாது. 2 கொரிந்தியர் 5:7 நாம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:7 இப்படியாக சொல்லுகிறது, நாம கண்டு நடப்பவர்கள் அல்ல, நாம விசுவாசத்தினாலே நடப்பவர்கள் என்று வசனம் சொல்றதை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நம்ம பார்த்து அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம எப்படி ஆண்டவரோட சேர்ந்து இருப்பதனால நாம அடுத்த ஸ்டெப்பும் சரியாதான் இருக்கும், நம்ம கீழே விழமாட்டோம், எந்த குழியிலையும் நாம காலை வச்சிட மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிச்சயத்தோட நம்பிக்கையோட நாம போக முடியும். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேதவசனம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவரோட சஞ்சரித்தான், காணாமல் போனான், எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மரணம் என்பது நமக்கு ஒரு எதிரி. மரணம் என்பது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். மரணம் என்பது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். யாருமே மரிக்க வந்து மேபி 90 வயசு வந்துருச்சுன்னா போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. இளம் வயசுல யாரும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கிடையாது. ஆண்டவரோட நான் போயிட்டு நான் ஆண்டவரோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமானது, நான் செத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்ற ஆட்கள் நான் பார்த்ததில்லை. இளம் வயசுல பார்த்ததில்ல, வயசானவங்க சொல்றதை நான் பார்த்துருக்கிறேன். அல்லது வேற யாரும் நம்ம வீட்டில் இறந்து போயிட்டாலும், அன்பானவங்க இறந்து போயிட்டா ஐயோ அப்படின்னு அழுகிறவங்க தான் இருக்காங்க. இது மாதிரி போயிட்டாங்களே அப்படின்னு அழுகிறவங்க தான் இருக்காங்க. இப்போ ஆண்டவரோடு கூட இருக்கிறார், பரவாயில்ல, சந்தோஷமானது சொல்லிட்டு அப்படி சொல்ற ஆட்கள் வந்து ரொம்ப சொல்றாங்க. ஆனா அழுவாங்க, ஐயோ போயிட்டாங்களே, அப்பா போயிட்டாரே, அம்மா போயிட்டாங்களே, தாத்தா போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுகிறவர்களை தான் நம்ம பொதுவாக பார்க்கிறோம். மரணம் என்பது ஒரு எதிரி. மரணம் என்பதை ஆண்டவர் உருவாக்கவில்லை. மரணம் என்பதை ஆதாமும் ஏவாளும் தேர்ந்தெடுத்தார்கள். ஆனா ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள் காண்பிக்கிறார். ஏன் கூட நடக்கிற யாருக்குமே மரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏனோக்க தன்னோடு கூட எடுத்துக்கொண்டார். அது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நாமளும் இயேசு கிட்ட வரும்போது நமக்கு மரணம் இல்லை, சரீர பிரகாரமாக நம்ம மரித்தாலும் ஒரு நாள் நம்ம உயிரோடு எழும்புவோம் என்ற நம்பிக்கை நம்மோடு கூட இருக்கிறது, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை இது காண்பிக்கிறது. அருமையானவர்களே, ஒரு நாள் ஒரு சின்ன பிள்ளை சண்டே ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அம்மா கேட்டாங்க, இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்க.
அப்ப அந்த புள்ள சொன்னிச்சு, இன்னைக்கு ஏனோக்கு அப்படின்னு ஒரு அண்ணாச்சியை பத்தி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஓ, ஏனோக்கு அண்ணாச்சியை பத்தி சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஆர்வமா அம்மா கிட்ட வந்து சொல்லுது. அம்மா, இந்த இந்த ஏனோக்கு அண்ணாச்சி இருக்காங்களே, அவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவரோட நடந்து போயிட்டு 2 பேரும் வாக்கிங் போயிட்டே இருக்காங்களாம், வாக்கிங் போயிட்டே இருக்காங்களாம், வாக்கிங் போயிட்டே இருக்காங்களாம், வாக்கிங் போயிட்டே இருக்காங்களாம். அப்புறம் திடீர்னு ஏனோக்கு ரியலைஸ் பண்றாரு, ரொம்ப தூரம் வீட்டை விட்டு வந்துட்டோம் ஆண்டவர், ரொம்ப தூரம் வீட்டை விட்டு வந்துட்டோம், என்ன பண்றது அப்படின்னு அவர் கேட்டாராம். உடனே ஆண்டவர் சொன்னார், பரவாயில்ல, நீ ஏன் கூட தங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான் அம்மா, அவர் வரவே இல்லையா அப்படின்னு அந்த புள்ள சொல்லிச்சா. அது புரிஞ்சிருக்கு. ரொம்ப தூரம் 300 வருஷம் அப்படியே நடந்து 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 ஆண்டவரோட போய் ஆண்டவர் சொல்லிப்பாரு, போதும்பா, இனி என் கூட வந்து இருந்துரு அப்படின்னு சொன்ன அவர் என்ன செய்றாரு, டக்குன்னு அவர் போயிட்டாரு. அவருடைய மகன் வந்து அதிகமா வாழ்ந்தவர், இவர் வந்து ரொம்ப குறைவா வாழ்ந்தவர். ஆனா 300 வருடங்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவரோட அவர் வாழ்ந்தார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத பாக்குற அருமையானவர்களே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்து என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, விசுவாசம் என்பது ஆண்டவரை பிரியப்படுத்துவது. நாம faith means pleasing God. விசுவாசம் என்பது ஆண்டவரை பிரியப்படுத்துவது. தேவனை பிரியப்படுத்தாமல், அதாவது விசுவாசிக்காமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. நம்முடைய அப்பாவை நம்ம பிரியப்படுத்த வேண்டும். நம்முடைய மனசுல எப்போதுமே ஒரு காரியம் இருக்கணும், இந்த உலகத்துல என்ன வந்தாலும் சரி, நான் என் அப்பாவை பிரியப்படுத்தணும், என் அப்பாவுக்கு பிடிச்சதான் நான் செய்யணும், எங்க அப்பாவுக்கு பிடிக்காதா அதை நான் செய்யவே கூடாது அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மை நமக்கு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கணும். அப்ப ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது, ஆண்டவரை பிரியப்படுத்துறதுனா என்ன, ஆண்டவரை பிரியப்படுத்துறதுனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. faith pleases God. விசுவாசம் என்பது ஆண்டவரை பிரியப்படுத்தும். அப்ப ஆண்டவரை பிரியப்படுத்துறதுனா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரை பிரியப்படுத்துறதுனா it means to offer what is acceptable. ஆண்டவருக்கு எது ஏற்றதா இருக்குதோ அதை நாம கொடுக்கிறது. காயின் ஆபேல் 2 பேரும் ஆண்டவருக்கு போயிட்டு காணிக்கை கொடுக்கறாங்க. ஆபேல் தன்னுடைய ஆடுகள் இருந்து ஒன்ன கொடுக்கறான், காயின் தன்னுடைய வெஜிடபிள்ல இருந்து என்ன செய்யலாம் கொஞ்சம் கொண்டு போயிட்டு கொடுக்கறான். சிலர்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஆபேல் வந்து இரத்த பலி கொடுத்தாரு அதனால ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், காயின் வந்து வெஜிடபிள் தான் கொடுத்தாரு அதனால தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. சிலர்லாம் ஆண்டவரை வந்து நான் வெஜிடேரியனா ஆக்கிடுறாங்க, 100% நான் வெஜிடேரியனா ஆக்கிடுறாங்க. சோ ஆனா நீங்க கரெக்டா அந்த பேசேஜை வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இரத்த பலி எடுக்கிற ஒரு காட்டேரி மாதிரிலாம் இல்ல. நீங்க எனக்கு இரத்த பலி தாங்க பிளட் தர்ஸ்டி காட்லாம் கிடையாது. அவர் ஆண்டவர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு, நீ சரியானதை செய்வாய் என்றால் நீ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாயோ அப்படி கேட்கிறார். will you not be accepted, நீ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாயா, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாயோ அப்படின்னு கேட்கிறாரு. நீ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், உன்னுடைய மனபாவம் சரியா இருக்கணும். அவன் என்ன செய்யறான், ஆபேல் பெஸ்டானதை கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆனா காயின் என்ன செய்யனா, போற கொஞ்சம் வெஜிடபிளா எடுத்து போட்டு எடுத்துருவோம், கொண்டு போயிட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டான். அந்த மனப்பான்மை ஆண்டவருக்கு வந்து நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம்ன்றது கிடையாது, எந்த மனப்பான்மையோட கொடுக்கிறோம். ஆனா மனப்பான்மையோட ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன், ஆண்டவருக்குன்னு கொடுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நம்ம சண்டே வரதுக்கு முன்னாடியே காணிக்கையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருது. எவ்வளவு காணிக்க போட போறோம், இந்த மாசம் எவ்வளவு காணிக்க போடணும், எவ்வளவு ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்றது. அது மட்டும் இல்ல, நாம இங்க போறோம், என்ன மாதிரி சவால்கள் வரும், நாம எப்படி இதை சமாளிக்கணும், நம்ம சரியா நடந்துக்கணும். என்னை பத்தி சொல்லுவேன், நீ எதுவும் பேசாத, அமைதியா இரு, கோப்படாத, இப்படியே நான் சொல்லிக்குவேன். என்னைய போற வரைக்கும் நான் சொல்லிக்குவேன், அமைதியா இரு, நோ ப்ராப்ளம், நீ எதுவும் பேசாத. அருமையானவர்களே, ஆண்டவருக்கு அவருக்கு எது ஏற்புள்ளதாக இருக்குதோ அதை நம்ம கொடுக்கிறது தான் அப்படின்னு நான் காணிக்கை பத்தி நான் பேசல. எதுவாக இருந்தாலும் சரி, வார்த்தையாக இருந்தாலும் சரி, சிந்தனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்து ஆண்டவருக்கு ஏற்புடையதை செஞ்சோம் அப்படின்னு நம்ம செஞ்சோம்னாவே அதுவே ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, ஆண்டவரோடு ஐக்கியத்துல இருக்கிறது. ரட்சிப்புனா என்ன தெரியுமா, நிறைய பேர் என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாங்க, ரட்சிப்புனா நாம நரகத்துல இருந்து நாம நரகத்துக்கு போக போறதுல நினைச்சுக்கிறாங்க. ரட்சிப்புனா ஆண்டவரோட இருக்கிறதா ரட்சிப்பு. நரகம்லாம் 2வது 3வது, நரகத்துக்கு நம்ம போக போறதில்ல. பட் ரட்சிப்புனாவே என்னன்னா, இன் கிரைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை, கிறிஸ்துவுக்குள்ள நாம இருக்கிறதா ரட்சிப்பு. கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா மட்டும்தான் என்னது, அவன் புது சிருஷ்டி.
இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நரகத்துக்கு போகாம உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் பிரசங்கம் பண்றேன்னு சொல்ற ஆட்கள் நான் பார்த்திருக்கேன். நான் நிச்சயமா நரகத்துக்கு போறதுல இருந்து நீங்க எல்லாமே பரலோகத்துக்கு தான் போவீங்க. எல்லாமே பரலோகம். யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்களோ அத்தனை பேர்களும் நீங்க பரலோகத்துக்கு போவீங்க, ஆண்டவரோட இருப்பீங்க. ஆனா இங்க இந்த உலகத்துல இருக்கும்போது நம்ம ஆண்டவரோட இருக்கிறோமா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா, ஒரு புது சிருஷ்டியாக வாழ்கிறோமா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேதவசனம் சொல்லுகிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். he was not அப்படின்னு போட்டிருக்கு. அவன் இல்லாமல் போனான், காணாமல் படாமல் அவன் போனான். அவன் வாழ்வதை நிறுத்தவில்லை, வாழும் இடத்தை மட்டும் மாத்திக்கிட்டான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாழ்வதை நிறுத்தவில்லை, வாழும் இடத்தை மாத்திக்கிட்டான். யாரெல்லாம் இயேசுக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மரணம் என்பதே இல்லை. யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்காங்களோ அவர்களுக்கு மரணம் என்பதே இல்லை. இன்னைக்கு பல ரிலிஜியன்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு யாருக்குமே கேரண்டியே கிடையாது, எந்த கேரண்டி கிடையாது. அவங்க மரித்தாங்கன்னா என்ன செய்வாங்க, எங்கேயாவது செக் எழுதிட்டு இருப்பாங்களா, அல்லது மறுபடியும் அவங்க யானையா பூனையா அல்லது கழுதியா பிறக்கணுமா அல்லது மனுஷனா பிறப்பாங்களா தெரியாது. இல்ல ஒரு சிலர் எல்லாம் சொல்றாங்க, நீங்க மரித்து போகும்போது என்ன நடக்கும் தெரியாது, எல்லாம் கடவுள் விட்ட வழிதான். நீங்க ஒண்ணு நரகத்துல விழுவீங்க அல்லது பரலோகத்துல விழுவீங்க, சொர்க்கத்துல விழுவீங்க, அதெல்லாமே அவர் விட்ட வழிதான். இல்ல இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் கேரண்டி தரார். யாரெல்லாம் என் கூட இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிறாங்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் தொடர்ந்து என் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவரோடு கூட நாம பார்ட்னர்ஷிப்ல இருந்து, பங்காளத்துவத்துல இருந்து நாம செய்யும் ஒரு காரியம். நமக்கு நீங்க செய்யற எல்லா காரியத்திலும் சீனியர் பார்ட்னர் யார் அப்படின்னா இயேசு தான், தேவன் தான், பிதாவானவர், பரிசுத்தாவை. எல்லா காரியத்திலும் நீங்க பிசினஸ் பண்றீங்களா, சீனியர் பார்ட்னர் இயேசு தான். நீங்க இல்ல வேற எந்த வேலை செஞ்சாலும் சரி, சீனியர் பார்ட்னர் இயேசு. ஊழியம், சீனியர் பார்ட்னர் இயேசு. ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனுமே ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான், அதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம NASB அப்படின்னு எடுத்துட்டோம்னா NIV எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அவங்க இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. இது எப்படி, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க செப்டுவஜென்ட் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. செப்டுவஜென்ட்னா என்ன அப்படின்னா கிரீக் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹீப்ரூ பைபிள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டிரான்ஸ்லேஷன் வந்துருச்சு. வாவ், அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரதுக்கு 250 வருஷத்துக்கு முன்னாடியே இதாங்க பைபிள், பழைய ஏற்பாடு, இது இத்தனை புத்தகம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அருமையா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எதுவும் ஐயோ எந்த புத்தகம் தெரியலையே அப்படிலாம் இருக்க தேவையில்லை, ஆல்ரெடி எல்லாமே கம்பைல்டு. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா ஏனோக்கு நடந்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை தெரியுமா யூஸ் பண்ணியிருக்காங்க? யுவரெஸ்டியோ அப்படிங்கிற வார்த்தை. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? செப்டுவஜென்ட்ல ப்ளீசிங்னு அர்த்தம். ப்ளீசிங். 300 வருஷம் அவன் சும்மா நடக்கல, ஆண்டவரை பிரியப்படுத்திக்கிட்டே இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7:21 இயேசு சொல்றாரு. மத்தேயு 7:21 இயேசு சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்ற ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, பரலோகத்துக்கு வர மாட்டாங்க. ஆண்டவர் சொல்ற, நான் உங்க அறியன்னு சொல்லிட்டு. யூதாஸ் காரியத்தை பிசாசை துரத்திருப்பானா? நிச்சயமா. ஏன்னா சீடர்களோடு சேர்ந்து போய் எல்லாரும் பிசாசை துரத்தினாங்க. எல்லோரும் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, பிசாசுகளும் உம்முடைய நாமத்தினால என்னது ஓடுகிறதே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இயேசு ஒரு காரியம் சொன்னார், பிசாசு ஓடுதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, சந்தோஷப்படாதீங்க. அதெல்லாம் நார்மல் திங், ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்ல. உங்க பேரு பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கிறது, அதுதான் முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். இன்னைக்கு பிசாசு துரத்தணும், நீங்க எல்லாமே துரத்தணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும். நிச்சயமாக சுகம் அளிக்கிற வல்லமை உங்களுக்கு தேவை. எல்லா வரங்களிலும் நீங்கள் செயல்பட வேண்டும். நிச்சயம் நிச்சயம் நிச்சயம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா எல்லாத்த காட்டிலும் பெருசு என்ன அப்படின்னா இயேசுவோடு நடப்பது. யூதாஸ் காரியத்தை இயேசுவோட நடந்தானா? ஆமா நடந்தான். ஆனா இயேசுவுக்கு பிரியமா இருந்தானா? இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இயேசுவோட நடக்கிறாங்க தான், ஆனா பிரியமா இல்ல. பாத்திருக்கீங்களா நீங்க? கணவன் மனைவி சண்டை போட்டு அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷன் போவாங்க, 2 பேரும் ஒன்னா அப்படியே ரொம்ப இதா இருக்கிற மாதிரி போவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பயங்கர அப்பதான் சண்டை போட்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனது பேச போறது கிடையாது. ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி பேசுறதெல்லாம் பார்த்தா இவங்கள மாதிரி ஒரு கப்பல் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்கள மாதிரி ஒரு தம்பதி இருக்கவே முடியாது. அது போல நாம இருக்க தேவையில்லை. ஆண்டோட கோவப்படுறீங்களா? கோவப்படுங்க, நோ ப்ராப்ளம். சொல்லுங்க, எனக்கு பிடிக்கல, எனக்கு
இன்னைக்கு ஜெபம் பண்ண எனக்கு பிடிக்கல, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். யார்கிட்ட சொல்ல முடியும்? அவர்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட பேசுங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு இன்னைக்கு, நான் பேசாம தூங்கிடலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஜெபம்லாம் பண்ணல, ஆண்டவர் வந்து பலத்தை தருவார். இல்ல ஏன் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஆண்டவர் வந்து தரிசனத்தோட உங்களோட பேசலாம், சொல்ல முடியாது. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் வந்து ஏதோ கத்தியை வச்சுக்கிட்டு நாக்க நீட்டிட்டு ஏதோ குத்துற ஆண்டவர்லாம் கிடையாது. அவர் உங்களுக்காக தன்னை குத்துவதற்காக கொடுத்தவர், தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 11:6 இப்படியாக வேதவசனம் சொல்கிறது, ஏனோக்கு விசுவாசித்தான், ஆண்டவர் விசுவாசித்தான். இங்கே வேதவசனம் சொல்கிறது, தேவனை, அதாவது விசுவாசிக்காமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் இருக்கிறார்ன்றது மட்டும் கிடையாது, ஆமா இருக்கிறார், எங்கேயோ இருக்கிறார் இல்ல, நான் அவரை தேடுறேன், அவர் எனக்கு பலன் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அவரை தேடுறேன், அவர் எனக்கு பலன் தருவார், என்ன கைவிட மாட்டார். எனக்கு இதை கொடுக்கல அப்படின்னா இதோட பெஸ்டான உன்னை கொடுப்பார். ஆண்டவர் வந்து நம்ம வந்து முன்னேற வேண்டாம் அப்படின்றதெல்லாம் அவரு கிடையாது. நம்ம முன்னேறினா அவருக்கு சந்தோஷம் தான். அவர் வந்து நமக்கு வைத்திருக்கிற ஒரு திட்டத்தை காட்டிலும் ஒரு பெரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக, faith overcomes challenges. faith overcomes challenges. விசுவாசிக்கிறேன். faith, அதாவது விசுவாசம் சவால்களை மேற்கொள்ளும். நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால்கள் வந்தோடனே அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாம் போயிடுறாங்க. ஒரு சர்வே பண்ணாரு ஒருத்தர் வந்து தீசிஸ் பண்ணாரு, சவுத் இந்தியாவில் பண்ணாரு, அது தமிழ்நாட்டில் பண்ணாரு. எத்தனை பேர் அற்புதத்துக்காக மட்டும் ஆண்டவரை தேடி வந்திருக்காங்க, இப்போ அற்புதம் நடக்கலன்னா என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 80 பேர் அற்புதங்கள் தேவை. எனக்கு ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு, உங்களுக்கு செஞ்சிருக்காரு. ஆனா அந்த சர்வேயுடைய முடிவு என்ன தெரியுங்களா? அவர் சொல்றாரு, இன்னைக்கு மட்டும் ஒரு பெரிய பெர்சிக்யூஷன் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய உபத்திரம் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் காலி, ஆண்டவர் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அற்புதம் தேவை. இந்த பண பிரச்சனை போகணும், இந்த கடன் பிரச்சனை போகணும், இந்த சுகம் கிடைக்கணும். நிச்சயமாக செய்வார் ஆண்டவர், செய்வார், செய்ய மாட்டார்லாம் கிடையாது. ஆனா ஒருத்தன் கண்ணை வச்சு நீ இயேசுவை மறுதலிக்குன்னு சொன்னா மறுதலிச்சுவாங்க. ஏன்னா அதுதான், அவ்வளவுதான் அவங்களுடைய விசுவாசம். அவங்களுடைய விசுவாசம் வந்து ஒரு ஆழமற்ற விசுவாசம், வேரூன்றாத விசுவாசம். கர்த்தர் நன்மை செய்வார் என்பதற்காக ஆண்டவர் ஒரு ஏடிஎம் மிஷனாக மட்டும் ட்ரீட் பண்ற ஒரு விசுவாசம். கர்த்தர் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல ஆண்டவர் வந்து நிச்சயமா எங்களை காப்பாத்துவாருங்க. அவர் காப்பாத்தாம போனாலும் பரவாயில்ல, நாங்க என்ன செய்ய மாட்டோம், இந்த சிலைக்கு வணக்கம் செலுத்த மாட்டோம் அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஒரு கடூரமான ஒரு விசுவாசம், யாரும் அசைக்க முடியாத விசுவாசம் நமக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று நான் சொல்வேன். அருமையானவர்களே, சோ உங்க விசுவாசம், என் விசுவாசம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது நம்ம யோசித்து பார்க்கலாம். faith overcomes challenges. ஏனோக்குடைய நாட்கள் எப்படி இருந்தது அப்ப நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 4வது அதிகாரத்துல காயினுடைய சந்ததி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆபேலும் அங்க வராங்க. அங்க நீங்க வாசிக்கும் போது 4வது அதிகாரம் 19வது வசனத்துல 4:19 இங்க பார்க்கலாம். ஏனோக்கு லாமேக்கு 2 பெண்களை திருமணம் செய்தான். ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நகரத்தை கட்டுறாங்க, டெக்னாலஜி எல்லாம் வருது, மனுஷன் வந்து இரும்பை எப்படி கையாளுறதுன்னு கத்துக்கிட்டான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க முன்னாடி உள்ள வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏனோக்கை பெற்றெடுத்தான், அப்புறம் பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு மகனாக ஏனோக்குன்னு பேர் வச்சான். 18வது வசனத்துல ஈராத் மெகுய வேலை பெற்றெடுத்தான், மெகுயவேல் மெத்துசலாவை பெற்றெடுத்தான். அப்படியே பாப்புலேஷன்லாம் அப்படியே வளர்ந்துகிட்டே வருது, எல்லாம் நல்லது தான். அப்புறம் நீங்க கீழே 21க்கு வந்தீங்கன்னா அவனுடைய சகோதரனுடைய பெயர் யூபால், கிண்ணறக்காரர்கள், நாதஸ்வரம், மியூசிக் இண்டஸ்ட்ரி அப்பயே வந்துருச்சு பாருங்க. மியூசிக் வந்துருச்சு, டெக்னாலஜி வந்துருச்சு, இரும்பு வேலை. நீங்க 22 வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சில்லாலும் தூபால் காயினை பெற்றெடுத்தால் அவன் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஆசாரியனானான். இரும்பு வேலையெல்லாம் வந்துருச்சு, பித்தளை வேலையெல்லாம் அப்பயே வந்துருச்சு. டெக்னாலஜி ஒரு சைடு வளர்ந்துகிட்டே இருக்கு.
பாப்புலேஷன் ஒரு சைடு வளர்ந்துகிட்டே இருக்கு, ஆனா ஒரு சைடு பாவம் என்ன செய்யுது, வளர்ந்துகிட்டே இருக்கு. முறையா நம்ம பார்க்கிறோம், லாமேக்கு 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் ஒரு பாட்டு பாடுறான். 23வது வசனத்துல அவன் ஒரு பாட்டு பாடுறான். அது பாடலாக தான் இருக்குது, ஒரு கவிதை நடையில அந்த டெக்ஸ்ட் இருக்கு. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து 23வது வசனம், ஆதாலே சில்லாலே நான் சொல்வதை கேளுங்கள், லாமேக்கின் மனைவிகளே. பாருங்க, ரொம்ப தைரியமா அழகா பாட்டு பாடுறான். இட்ஸ் a song of polygamy. ஒரு ஒன்றுக்கு மேல கல்யாணம் செய்த அந்த திருமணத்தை சம்பந்தப்படுத்திய ஒரு பாடல். அங்க பாத்தீங்கன்னா, லாமேக்கின் மனைவிகளே நான் சொல்வதை மிகவும் கவனமாக கேளுங்கள், எனக்கு காயம் உண்டாக்கிய ஒரு மனிதனை கொன்றேன். பாட்டு, காயம் உண்டாக்கிய ஒரு மனுஷனை கொன்னுட்டேன், எனக்கு தலம் உண்டாக்கிய ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயனுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரட்டும். நான் காயினை காட்டிலும் அதிகமா என்னது பாவம் செஞ்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு பார்க்கலாம். பாவத்தை மகிமைப்படுத்தி பேசும் பாடல்கள்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கு. உலகம் இந்த உலகத்தின் மத்தியில இந்த சூழல்ல தான் ஏனோக்கு வாழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, மறந்துடக்கூடாது. நம்ம பலவையில் சொல்லுவோம், எல்லாம் இது எல்லாமே கெட்டவங்க, எங்க ஆபீஸ்ல எல்லாமே கெட்ட ஆட்கள் தான், எங்க தெருவில் எல்லாமே கெட்ட ஆட்கள் தான், இங்க எல்லாமே கெட்ட ஆட்கள் தான். Can you be an outstanding person? Can you walk with God in the midst of the wicked people? பொல்லாங்கான மனுஷங்க மத்தியில நீங்க நல்லவராக இருக்க முடியுமா? பொல்லாங்கான மனுஷர்கள் மத்தியில நீங்க தேவனோட நடக்க முடியுமா? அதான் இன்னைக்கு கேள்வி. ஏனோக்கு பாருங்க, 300 வருஷம் அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க ஏனோக்கு ஆதாமுடைய வழியில சேத்து மூலமாக 7வது ஆளு. லேமன் அப்படின்னு போட்டேன். லாமேக்கு ஆதாமுடைய வழியில, ஆதாம்ல இருந்து காயினுடைய வழியில 7வது ஆளு. இங்க இருக்கிற 7வது ஆளு அங்க இருக்க 7வது ஆளையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஒருத்தர் பயங்கரமான பொல்லாங்கான ஒரு ஆளா இருக்காரு, ஒருத்தர் பாத்தீங்கன்னா நல்லவரா இருக்காரு. ஒருத்தர் ஆண்டவர் விட்டு விலகி நடக்கிறவராக இருக்கிறார், ஒருத்தர் ஆண்டவரோடு நடக்கிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்துக்கு எப்படி ஆண்டவரோட நடக்கிறது என்பதை பொல்லாங்கான காலத்திலே ஏனோக்கு காண்பித்தான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்துல மட்டும் இல்ல, ஏதேன் தோட்டத்துக்கு வெளியிலையும், நல்ல சூழல்ல மட்டும் இல்ல, கெட்ட சூழலிலும், சமாதானமான ஒரு சூழல்ல மட்டும் இல்ல, சமாதானம் இல்லாத சண்டை கொலை எல்லாம் இருக்கிற அந்த சூழலிலும் ஒருவன் எப்படி ஆண்டவரோட சேர்ந்து நடக்க முடியும் அப்படிங்கிறத அவன் காண்பித்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அருமையானவர்களே, முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, காட்டாறு போல இருக்காங்க. காட்டாறு எப்படி இருக்கும்? நல்லா மழை வந்துச்சுன்னா வரும், அதுக்கப்புறம் என்ன செய்யும்? அவ்வளவுதான், ஒண்ணு இருக்காது. அப்புறம் ட்ரையா இருக்கும். அங்க ஒரு ஆறு ஓடுனுச்சா அப்படின்னே தெரியாது. டேவிட் வில்கர்சன் அப்படின்றவர் ஒன்று சொன்னாரு. டேவிட் வில்கர்சன் பெரிய தேவ மனுஷன். அவர் சொன்னாரு, a true Christian doesn't need a revival because he lives in revival every day. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு எழுப்புதல் கூட்டம்லாம் தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா அவன் ஒவ்வொரு நாளும் எழுப்புதலில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நான் எழுப்புதல் கூட்டம் போயிட்டு இல்ல, இன்னைக்கு என் பாவத்தை மன்னி ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்களோட நான் சரியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எப்போதுமே ஒரு தொடர்ந்து இருக்கிற ஒரு நீரோடையிலிருந்து வருகிற ஒரு ஊற்றிலிருந்து வருகிற நீரோடை போலவே அவன் எப்போதுமே என்ன செய்யலாம்? தண்ணி ஓடிட்டே இருக்கு. திடீர்னு ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், திடீர்னு நோ ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், திடீர்னு ஜெபம் பண்ணணும். அவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜெபம்லாம் ஒன்றும் பிரச்சனை, ஜெபம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிலாம் இருக்கவே கூடாது. நீங்க கீழே விழுந்தாலும் மேலே நின்னாலும், நீங்க கஷ்டம் வந்தா என்னாலும் ஆண்டவரை நீங்க பிடிச்சிங்க. ஆண்டவரே, நீங்க அவர்கிட்ட போய் பிராங்கா சொல்லுங்க, எனக்கெல்லாம் முடியல ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்ததாக faith knows God and makes God known. விசுவாசம் என்பது ஆண்டவரை அறியும், ஆண்டவரை அறிவிக்கும், ஆண்டவரை தெரிந்து கொள்ளும், ஆண்டவரை தெரியப்படுத்தும் அப்படின்றத பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்று நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன்,
65 வருஷம் அவர் ஒருவேளை அந்த உலகத்தினுடைய மனுஷனா வாழ்ந்திருக்கலாம். தன்னுடைய மகன் மெத்துசலா பிறந்ததுக்கு அப்புறம் அவர் விசுவாசி ஆயிட்டாரு. 300 வருடங்கள் ஆண்டவரோடு அவர் வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், நடந்தார் என்று நம்ம சொல்ல முடியும். மெத்துசலா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க மெத்துசலா அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எபிரேயத்துல பாத்தீங்கன்னா வேற அர்த்தம். மேன் ஆஃப் சோடு, ஒரு பட்டயத்தினுடைய மனுஷன் அல்லது ஒரு அம்பினுடைய மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன், ஒரு வியாக்கியானம் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க இந்த செப்டுவஜென்ட் வாசிச்சீங்கனாலும் சரி, the Greek translation of the Hebrew Bible அதை வாசிச்சீங்கனாலும் சரி, நம்முடைய கிரேக்க பைபிள் இருக்கு இல்லைங்களா, புதிய ஏற்பாடு, அதை நீங்க வாசிச்சீங்கனாலும் சரி, மெத்துசலாக் அப்படின்னு இல்ல, மத்துசலா அப்படின்னு இருக்கு. மத்துசலான்னா அதுக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம்? when he dies there shall be emission. அவன் சாகும்போது அங்க மக்களை நீக்கும் ஒரு காரியம் வரும் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். மெத்துசலா இறந்தாரு, ஃப்ளட் வந்துச்சு. மெத்துசலா இறந்தாரு, ஜலப்பிரளயம் வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சிலர் கால்குலேட் பண்ணி சொல்றாங்க, கிட்டத்தட்ட நீங்க அடுத்த ஸ்லைட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆதாம் 622 வருஷம் வயதா இருக்கும்போது ஏனோக்கு பிறந்திருக்காரு. அப்புறம் ஆதாம் 930 அவர் இறந்தார். அப்படின்னா கிட்டத்தட்ட 308 வருஷம் ஏனோக்கு ஆதாம தெரிஞ்சு வச்சிருந்துருக்கணும். நான் போய் பேசுவோம்ல, தாத்தா நீங்க மிலிட்டரியில இருந்தீங்களாம்ல, எப்படி இருந்துச்சு? அதுப்பா அப்படி இருந்துச்சுப்பா, நாங்க பாகிஸ்தான்ல. ஓ அப்படியா? இப்ப நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, 10 தாத்தா இருக்காங்க, முன்னாடி 7 தாத்தா இருக்காங்க, எல்லாம் வயசா. ஆதாம் ரொம்ப வயசாகி அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு தாத்தா, அதுக்கப்புறம் ஒரு தாத்தா, அதுக்கப்புறம் ஒரு தாத்தா, அதுக்கப்புறம் ஒரு தாத்தா. இத்தனை தாத்தாக்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அட்லீஸ்ட் நமக்கு ஹிஸ்டரி தெரியும், என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஆதாம் சொல்லியிருப்பாரு, அப்படியே இந்த சர்ப்பம் இந்த மாதிரி, நான் இமேஜின் தான் பண்றேன், பைபிள்ல இல்ல. ஓகே, சர்ப்பம் எங்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லும் போதே பாட்டி பாட்டி ஏவாலும் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. யாரை குற்றம் சொல்றது, இவங்களை சொன்னா அப்புறம் கோபம் ஆயிருவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டே இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டாரு ஏனோக்கு. தாத்தாங்களுக்காக ரொம்ப நன்றி. வயசானவங்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய எக்ஸ்பீரியன்சஸ், அவங்க பேசுறதே ஒரு புஸ்தகம் மாதிரி, நிறைய காரியத்தை சொல்லுவாங்க. நம்ம போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களே சொல்லி கொடுப்பாங்க நிறைய விஷயங்களை. எல்லா தாத்தாங்களையும் பார்த்துட்டு ஆதாமு கூடயும் நிச்சயமா பழகிருப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். அட்லீஸ்ட் he got to know him. They were contemporaries. ஆதாம் அப்புறம் ஏனோக், they were contemporaries. ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க, அட்லீஸ்ட் கொஞ்ச காலம். எல்லாத்தையும் வச்சு அவர் சொல்றாரு, ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில கூட என்ன செய்ய முடியும், ஒரு மனுஷன் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்ந்து காண்பித்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, மெத்துசலா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நிச்சயமா எபிரேய பைபிளை மட்டும் வச்சு பார்த்தோம்னா மேன் ஆஃப் த டாட் அல்லது மேன் ஆஃப் த சோட், பட்டயத்தினுடைய மனுஷன் அல்லது அம்பினுடைய மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா கிரேக்க பைபிளை வச்சு நம்ம பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஓ இந்த மனுஷன் ஒரு செய்தியா இருக்கிறான், ஆண்டவர் ஒரு பெரிய அழிவை கொண்டு வர போறாரு, நீங்க மனம் திரும்பல அப்படிங்கிறதுக்கு இந்த மனுஷன் ஒரு செய்தியா இருக்கிறான். 969 வருஷம் மெத்துசலா வாழ்ந்த போது ஒவ்வொரு நாளும் அவருடைய பெயர் மூலமாக ஒரு செய்தியை கொடுத்தார். அது மட்டுமல்ல, யூதா 14:15 நம்ம வாசிக்கிறோம், ஏனோக்கு பிரசங்கம் பண்ணா, ஆண்டவர் நியாயம் தீர்ப்பை கொண்டு வர போறார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரசங்கம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நோவாவும் பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டான், ஆண்டவரை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். முக்கியமான ஒரு காரியம், கிரஹாம் ஸ்டெயின்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரையும் அவருடைய 2 மகன்கள் பிலிப்பு அப்புறம் தீமோத்தி 2 பேரையும் ஒரு ஜீப்ல வச்சு இந்து ஃபெனாட்டிக்ஸ், பஜ்ரங்க தள் அப்படிங்கிற அந்த கட்சியை சேர்ந்தவங்க கொன்னாங்க. தாரா சிங் அப்படிங்கிறவர் தான் அதுல குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர். அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. பல வருஷங்களாக 1965 இருந்து மிஷனரிகளாக அங்க வேலை செஞ்சாங்க. அங்க மயூர்பஞ்ச் லெப்ரசி ஹோம் அப்படின்னு ஒரு ஹோம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அங்க குஷ்டரோகிகளுக்கு அவங்க உதவி செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, அங்க உள்ள ஆதிவாசி மக்களுக்கு அவங்க உதவி செஞ்சாங்க. பல வேளைகள்ல
நிறைய பேருக்கு கோபத்தை உண்டாக்குறது எது தெரியுமா? இங்க இருந்து காஸ்பலை கொண்டு போறோம், ஆதிவாசிகளுக்கு நம்ம பிரசங்கம் பண்றோம். எல்லாம் ஆதிவாசிகள் எல்லாம் முன்னாடி 1 2 3 எதுவுமே தெரியாத ஆட்கள், ஏபிசி எதுவுமே தெரியாத ஆட்கள். இப்ப அவன் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான், பெசலையேல் சீத்தி மரத்தினால் அப்படின்னு. ஓ, இவன் வாசிக்க ஆரம்பிச்சிட்டா. இங்கேயும் பயங்கரமா இந்த ஆதிவாசி மக்கள்லாம் வந்து அவங்க மேன்மை அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கான மேம்பாட்டு திட்டம் எல்லாம் அவர் கொண்டு வராரு. ஏழையா இருந்தவங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கையில பணம் வர ஆரம்பிச்சிருச்சு. படிக்காம இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கல்வி வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் பிளான் பண்றாங்க இவங்களை எரிக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது என்ன செய்றாங்க, அவங்களை எரிச்சிட்டாங்க. அந்த அம்மா சிஸ்டர் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவங்கள மன்னிச்சிட்டாங்க. அவங்க வந்து இவன் சத்தே தான் ஆகணும் இப்படிதான் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஆனா துக்கம் இருந்துச்சு. இந்த உலகத்துல நம்ம இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்றதுனால எல்லாரும் வந்து மலர்லாம் தூவி அவங்க சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. சில வேளை உங்களை எரிப்பாங்க, என்னை எரிப்பாங்க, உங்களை ஷூட் பண்ணுவாங்க, என்னை ஷூட் பண்ணுவாங்க. பயந்துடாதீங்க. அப்படி நடந்துச்சுனாலும் நம்ம கவலைப்பட போறது கிடையாது. இல்ல உங்களை காரி துப்புவாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கும் ஒரு கோல் இருக்கணும். என்ன அப்படின்னா, நான் இயேசுவை அறிந்து கொண்டே இருப்பேன், இயேசுவை நான் அறிவித்துக் கொண்டே இருப்பேன். அதனால நான் இப்படி சொல்ல, எல்லாரையும் போக வரவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கேளு அப்படின்றது இல்லை. எங்கெங்கெல்லாம் நம்ம வாழ்றோமோ நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு வாசலை திறப்பார். He will open the door for you to share the gospel with somebody. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பார், கதவை திறப்பார். ஆண்டவருடைய வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக நீங்களும் நானும் தைரியமா இருக்கணும். அட்லீஸ்ட் நீங்க வந்து இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா, ஆமாங்க நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் அந்த தைரியம் நமக்கு வேணும். அருமையானவர்களே, நமக்கு முன்னாடி நிறைய பேர் ஆண்டவரை விசுவாசிச்சு அவங்க இரத்த சாட்சியா மரித்திருக்காங்க. ஆனா யாருமே இயேசுவை, இந்த இரத்த சாட்சியா மரித்தவங்க இயேசுவை அறிந்து கொண்டார்கள், இயேசுவை அறிவித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் விசுவாசம். ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார், இதை செய்வார் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லை, அதுவும் விசுவாசம் தான். அதோடு சேர்ந்து இத்தனை காரியங்களும் போக வேண்டும். நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள், ஆண்டவரை அறிவிப்பார்கள். அருமையானவர்களே, விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க சவால்களை மேற்கொள்வார்கள். சவால்களை கண்டு பயந்து ஓடிட மாட்டாங்க. சவால்களை பார்த்துட்டு விசுவாசத்தை விட்டுற மாட்டாங்க. விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க ஆண்டவரை பிரியப்படுத்துவாங்க. மனுஷனா அல்ல, ஆண்டவரை பிரியப்படுத்துவாங்க. விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க ஆண்டவரோடு சஞ்சரிப்பார்கள், ஆண்டவரோடு வாழ்வார்கள் எப்போதும் எப்போதும். ஏனோக்கு நமக்கு ஒரு பெரிய சாட்சியாக இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வெறி, ஒரு வைராக்கியம் எங்களுக்குள்ள வரட்டும். நான் ஆண்டவரோட சஞ்சரிக்க வேண்டும், ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவரை இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரை பத்தி நான் சொல்லணும், சவால்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தைரியம், விசுவாசம் எங்களுக்குள்ள ஆண்டவரை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, எதை குறித்தும் கவலைப்படாம நாங்க உங்களை மட்டும் நம்ப எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஆண்டவர், இந்த உலகத்தில் நீங்க எல்லாவற்றையும் தருவீங்க, உங்களையே நீங்க கொடுத்தீங்க, எல்லாவற்றையும் நீங்க தராம போயிருவீங்களா? நிச்சயமா தருவீங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய நிம்மதி, எங்களுடைய ஆண்டவரே உடல் சுகம், ஆரோக்கியம் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்குவீங்க. எங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்குவீங்க, சந்தேகமே இல்லை. ஆனா எல்லாவற்றை காட்டிலும் நாங்க உண்மையும் உங்களுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேட எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அதுல எங்க விசுவாசம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.